அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் இது செந்தில் பாலாஜிக்கும் கிடைக்குமா அப்படின்றதா கேள்வி. முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது வழக்கு நடந்தது என்ன அப்படின்னா, டெல்லி மதுபான கொள்கை மாற்றியதில் ஊழல் நடந்திருக்கு. ஒரு லாபியின் மூலமாக பணத்தை பெற்று கட்சியே பெற்று அதை தேர்தலுக்கு செலவழிச்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் கட்சியையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் இந்த கேஸில் சேர்க்குறாங்க. ஒரு கட்சியை வழக்கில் பதிவு செய்வது இதுவே முதல் முறை. அந்த அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலுக்கு முன்பாக ஏப்ரல் மாதம் கைது செய்யப்படுகிறார். இந்த ஒரு சூழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை கைது செய்தது, அதாவது சட்டவிரோத கைது இடி என்னை செய்திருப்பது அப்படின்னு PMLA ஆக்ட் 19/1 அப்படின்ற அந்த பிரிவின் கீழே இதற்கான தேவை அவசியம் என்ன அப்படின்றத கேள்வியாக எழுப்பியிருந்தார். இது பல நிலைகளை கடந்து வந்தது. ஏற்கனவே அவருக்கு கீழமை நீதிமன்றத்தில் செஷன் கோர்ட்டில் அவருக்கு ஜாமீன் கிடைச்சது. உடனடியாக இடி மேலே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்லை அப்படின்ட்டு அவர் ஜாமீனுடைய ஆர்டர் வர்றதற்கு முன்பாகவே அவருக்கு உயர்நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கி உயர்நீதிமன்றம் மீண்டும் அதை விசாரித்து உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் இல்லை அப்படின்னு சொன்னது. அந்த சூழலில் தான் இன்று அதாவது தன்னை கைது செய்தது சட்டவிரோதம் அப்படின்னு தொடரப்பட்ட வழக்கில் இன்று உச்சநீதிமன்ற அமர்வு விசாரித்ததில் அவர் கேட்காத நிவாரணம் ஆனாலும் இடைக்கால ஜாமீனை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதை தாண்டி இதை அவருடைய கைது பற்றிய சந்தேகங்களை அவர் எழுப்புறாரு, சட்டவிரோத கைதுன்னு எழுப்புறாரு. இதை தாண்டி அவர் 90 நாட்களுக்கு மேலாக இருந்திருக்காரு. அதனால இதை லார்ஜர் பெஞ்ச் விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்ற அமர்வு இன்று சொல்லியிருக்கிறது. அதனால இந்த வழக்கு அடுத்த பெஞ்சுக்கு போகிறது. அதில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா, அந்த ஜாமீன் தொடர்பான சிக்கல் இருந்தால் அதையும் அவங்க தான் விசாரிப்பாங்க அப்படின்னு ஜாமீன் கொடுத்து விட்டார்கள் இன்றைய தினம். அதே நேரத்தில் நீதிபதிகள் கேட்ட கேள்விகள் 90 நாட்கள் வரை அவர் ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிறையில் இருக்கிறார். விசாரணைக்காக 90 நாள் அவர் இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் ஒருவர் முதலமைச்சராகவே 90 நாள் தொடர்றாரு, அவரை நீங்கள் பதவியிலிருந்து இறக்க வேண்டும், அதற்கு நீதிமன்றம் உத்தரவிடணுன்ற கோரிக்கை வந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இடைக்கால ஜாமீன் கொடுக்குறோம், இந்த 90 நாட்கள் அவர் இருந்திருக்கிறதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணி பதவி விலகணுமா அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போது சிறையில் இருந்தாலும் முதலமைச்சராக அவர் தொடர்கிறார். ஸோ அதில் நாங்கள் தலையிட முடியாது, எந்த வழிகாட்டுதல்களையும் இதில் வழங்க முடியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் அவ்வாறு இல்லை அப்படின்றத நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. இப்போ இடி வைத்த வாதம், அவர் வெளியில வந்தார், ஜாமீன்ல வந்தார்னா சாட்சிகளை கலைத்து விடுவார், விசாரணை மேற்கொள்ள முடியாது அப்படின்னாங்க. அந்த நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இல்லை, வெளியே வந்தாலும் விசாரணை நடத்தலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதோடு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, ஒருவரை எதற்காக கைது செஞ்சீங்க அப்படின்னா, ஒருவர் குற்றவாளி அல்லது குற்றவாளியாக நிரூபிக்கப்பட போகிறார், அதற்கான தகுந்த முகாந்திரம் ஆதாரங்கள் இருக்குன்னு கைது பண்ணலாம். விசாரணைக்காகன்னு சொல்லி மட்டுமே 90 நாட்கள் கைது செய்து வைத்திருப்பதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல வழக்குகளில் விசாரணைக்காக அப்படின்னே கைது செய்யப்படுறாங்க. அதன் பிறகு நீதிபதிகள் கேட்டது நீங்கள் கைதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை வழக்கினுடைய அடுத்த நிலைகளில் காட்டுவதில்லை அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. சரி, இப்போது கெஜ்ரிவால் வெளியே வருவாரானா? இல்லை. இதே வழக்கில் அவரை சிபிஐ ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க. ஒரு வழக்கில் அவருக்கு ஜாமீன், இதே வழக்கில் இன்று அவருக்கு காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்கு ஒரு தனி ஜாமீன் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால உடனடி விடுதலை இல்லை. இதையும் விமர்சிக்கிறாங்க. எப்படின்னா, ஆம் ஆத்மி பார்த்தீங்களா, இந்த வழக்கில் ஜாமீன் கிடைச்சிரும்னு தெரிஞ்சு இன்னொரு வழக்கில் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. இது இரண்டாவது ஜாமீன். தேர்தல் நேரத்தில் கெஜ்ரிவால் கைது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரச்சாரத்திற்காக மட்டுமே கெஜ்ரிவாலுக்கு ஒரு இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டது. இப்போது வழங்கப்பட்டிருப்பது இரண்டாவது ஜாமீன். ஆனால் மூல வழக்கானது நடந்து வருகிறது. இந்த சூழலில் இரண்டாவது முறையாக ஜாமீன் அவருக்கு கிடைக்க பெற்றிருக்குது அப்படின்றப்போ இது இடிக்கு பின்னடைவா? அவரை கைது செய்த விதம் பலரையும், இதே போல மணிஷ் சிசோடியாவா இருக்கட்டும், இவர் சத்யேந்திர ஜெயினாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, இவங்க எல்லாமே கைது செய்ததை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி போயிருக்காங்க. முதல்ல அது கிடைக்காத பட்சத்தில் இடைக்கால ஜாமீன் அப்படின்னு போறாங்க, ஜாமீன் கோரி போறாங்க. குறிப்பிட்ட கால அவகாசத்தில் அவங்க வழக்க முடிக்கல அப்படின்ற கேஸையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இடிக்கு விசாரணைக்காக மட்டுமே கைது செய்வதை ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருப்பது இடிக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்குக்கும் பொருந்துமான இன்று அவருடைய ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே கீழமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்லாம் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றத்திலையும் கடந்த 10ஆம் தேதி வழக்கறிஞர்களில் இன்னொரு நாள் தள்ளி வச்சாங்க. இன்று இந்த வழக்கு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ கெஜ்ரிவாலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஜாமீன் மாதிரி செந்தில் பாலாஜிக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா அவரும் இந்த கைதை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, ஜாமீன் கேட்டிருக்காரு.
அதோடு சேர்ந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டை கடந்து விட்டது. இப்போ வழக்கை விசாரணைக்காக அப்படின்ற வாதங்களை தாண்டி அவங்க வழக்கினுடைய ஆதாரங்களை எவிடன்ஸை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. அதை தாக்கல் செய்யலை அப்படின்னா கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் இவருக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரியான பார்வைகளை சட்டத்துறையிலிருந்து முன்வைக்கிறாங்க. வழக்குகள் வேறா இருந்தாலும் ஒரு வருடத்திற்கு மேலாக அவர் உள்ள இருக்கார், இடி என்ன செய்து கொண்டிருக்குது அப்படின்ற கேள்வியும் இங்கு எழும் அப்படின்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.